நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. அவர் கொண்டாந்து விட்டதுக்கு என்ன மரியாதை? கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என்ன நடக்குன்னு தெரியுதா வேடவர? பாருங்க பாருங்க, பெருமூச்சு விடல. பெருமூச்சு இல்லைங்க அவரு. நம்பிராஜனுக்கு 7 பிள்ளை. அந்த 7 பிள்ளையில இவர் ஒரு ஆளுக்கு தான் வீரத்தேவன் பேர் வச்சா. ஏன் தெரியுமா? புயல் வந்தாலும் பெரிய மழையே சாயாத ஆள், எதுக்கும் கலங்காத அவரை போய் இப்படி அழுக வச்சுட்டீங்க. என்ன நடக்குதுன்னே தெரியாம எதுக்குமே கலங்காதவருங்க வீரத்தேவன். அப்பேற்பட்ட ஆளு அவர் அழுகிற அளவுக்கு பண்ணி விட்டீங்க கொஞ்ச நேரத்துக்குள்ள. சரி பொறுமை பேச கூட வரல. ஒரு ஆள் என்ன தப்பு பண்ணி என்னங்க குளிங்க அழுகுற பாருங்க. எதுக்குமே கலங்காத மனுஷன் அழுக வச்சுட்டீங்க. ஏன் அழுகணும்னு கேக்குறேன். தெரியுமா விஷயம்? என்ன விஷயம்? அப்படி அவ்வளவு கண்ணி இருக்க கல்யாணம் முன்ன நேரத்துல அழுதுகிட்டு இருக்காப்ல. என்ன காரணம் சொல்ல மாட்டேங்கிறேன். என்னன்னா நீங்க இருக்க உங்க பாருங்க பேச்சு கூட வரலங்க. என்ன வாயில வந்து திட்டுறாங்க வரல. உங்க மச்சானா இருந்தாலுமே நியாயம் வேணாமா? ஒரு அண்ணனுக்கு முன்னாடி தங்கச்சியை போட்டு அமுக்குனா அவர் எவ்வளவுதான் பொறுக்க முடியும்? அவர் முன்னாடி இருந்து கட்டி பிடிச்சது தப்புதான். சொல்ல யாரும் இல்லை, யாரோ சொந்தம் யாரோ சொல்லுங்க சொல்லுங்க அழித்து சொல்லுங்க சொல்லி கொடுக்கவும் புத்தகங்களே. ஒரு அண்ணனுக்கு முன்னாடி அதான் தப்புன்னு ஒத்துக்கிட்டேன். யோ மச்சான் மச்சான் கிச்சானுகிட்டு என்ன பேசி பேசுற நீ? உனக்கு நான் பொண்ணு தர்றேன்னு சொன்னேன். தர்றேன்னு சொன்னது உண்மைதானே? என் பொண்டாட்டி தரேன்னு சொன்னேன். பொண்டாட்டியா? ஏங்க இன்னும் வாங்க. சிவா சிவா எனக்கு தங்கச்சியா? ஆமாங்க உங்களுக்கு தங்கச்சி வேணும். அவன் தங்கச்சினால அமுக்குறேன், பொண்டாட்டினால அமுக்குறேன். கல்வி இருங்க, அவர் அமுக்குறது எத்தன் ஓம் பொண்டாட்டியும் போகுது. அண்ணனா இருந்தாலும் மலர்களை போல் தங்கை அங்க தொடச்சு விடணுமா? தொடச்சு விடுவியா? எப்படியா
ஏப்பா அப்படி கேக்குது அவனுக்கு. இல்ல இங்க இருக்க வாசிக்கிறத விட குப்புற விழுக தெரியா. அவன் குப்பரை விழுந்தாலும் பரவாயில்ல, அவன் நினைச்ச காரியம் நடந்தா போதும். மொத்த வீரத்தேவன் உங்களை தவிர ஊருக்குள்ள எல்லாத்தையும் போயிட்டு வந்துருது. திருச்சி மலை ஏறி மாடு மேய்ஞ்சாலும் மாட்டுக்காரன் பேரை தாண்டா சொல்லும். ஓஹோ, மாடும் கண்ணு உங்களுது. எங்க போனாலும் கட்டு எங்க ஏங்க அப்படித்தானே பழக்கி வச்சிருக்கியா? போயிட்டு கட்டுத்துறையை மறந்துட்டு வேற எங்கேயும் போயிடக்கூடாது. மேய்க்கிறது எருமை, அங்க ஒரு கட்டுத்துறை மாடு இருக்கு. அதுலயும் பெருமையா பாத்தீங்களா இல்லையா? ஒன்னே தான் நான் சொன்னேன். அம்மா அண்ணா எதுக்கு கூப்பிட்டு தெரியுமா? எது கூப்பிட்டீங்க? இந்த பையன் மாடு பிடிக்க வந்தா, மான் பிடிக்க வந்தா. மான் இருக்கா இல்லையா படக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு சடக்குன்னு வந்துடணும். படக் சடக். அது என்ன? ஏங்க நீங்க என்ன சொன்னீங்க? படக் சடக் ரெண்டு வார்த்தையும் சொல்லிட்டு வந்துரு அப்படின்னு சொன்னேன். ஆமா, நம்ம குடும்பத்தை ஏற்கனவே லூசு குடும்பம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லையா? படக்கு சடக்குன்னு சொல்லிட்டு வந்து அந்த ஆள் வந்து கடக்கு பறக்கிற போயிட்டு அப்படி என்ன செய்ய முடியும்? பதில் சொல்லி விட்டு வா. தாங்கள் மொத்தாச்சியை கூட்டு போறேன். கூட்டி கொண்டு போய் மொத்தாச்சியா அப்படின்னா? ஐயோ ஐயோ பேம்பி, ஐயோ பீம்னு உன்னோட சேர்ந்து நானும் லூஸ் ஆகிட்டேன். போய் உள்ள என்ன செய்ய போறோம்? நம்ம போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மடிச்சு வைக்க போறோம். ஆங்கிலம் பேசக்கூடாது. துணிமணியெல்லாம் எடுத்து மடிச்சு வைக்க போறோம். இன்னம்மா துணி மடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். இல்ல ஏங்க நீங்க வாங்கி கொடுத்தா அந்த புள்ள அது எதுக்கு வைக்குது? கேர் ஃப்ரீயா இருந்துடக்கூடாது. நீ மனுஷன் கேர்ஃபுல்லா இருக்கணும். காசு ஆமா அண்ணா எந்த மளிகை கிடையாது. வெளுக்கலையா தொடச்சு விடுற அப்படி ஈரமா போயிடுச்சா? வீட்டுக்குள்ள வந்து அவுத்து வர துவைச்சு விடுங்க.